எவ்வளவு காலம் நீங்க கனடாவுக்கு போய்? நான் போயிட்டு 30 வருஷம். இதுக்குள்ள வெறையில அதாவது தெரியல. அந்த அண்ணா கேட்டு தான் வந்தேன் நான். யாராவது பிடிச்சி அடிச்சு போடாதேங்கோ. 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பிரபலியமான சந்தைன்னு சொன்னா சாவிச்சு சந்தை. இதான் சாவகச்சேரி சந்தை பகுதி. தகப்பல் இல்லாத நடந்த அந்த 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 கட்டம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சாவகச்சேரி என்ற ஊரில் இந்த காணொளியில் கனடா வாழ் தமிழர் ஒருவரோட ஒரு சின்ன உரையாடல் செய்ய போகிறேன். அந்த உரையாடலை தான் இந்த காணொளியில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்கள். அவரோட கதைக்கிறதுக்கு முதல் இப்போ இந்த இடத்துல இருந்து சாவகச்சேரி நகர பகுதிக்கு போய் அந்த சந்தை தொகுதி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். சரி, இப்போ சாவகச்சேரி நகர பகுதியில் நிற்கிறேன். இந்த சாவகச்சேரி நகர பகுதியில் இருந்து யாழ்ப்பாண நகர பகுதி அன்னளவா 17-18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாங்கள் நகரப்பகுதியை முழுமையாக காட்டையில் என்னடா ஏற்கனவே சாவகச்சேரி நகரப்பகுதியை ஒரு காணொலியாக பதிவிட்டு இருக்கிறேன். இப்போ சந்தை பகுதி எப்படி இருக்குன்றதை பார்த்து கொண்டு வருவோம். இதால் இப்படியே போவோம். சரி, இதுக்குள்ளே தான் போவோம். அதனால் இப்போ இந்த பக்கமாக போய் சுற்றி கொண்டு வர போகிறோம். பாருங்கோ, இதுதான் சாவகச்சேரி சந்தை பகுதி. மத்தியானம் ஆகினாலும் கடைகள் இன்னும் மூடாமையே இருக்குது. பாருங்கோ, உள்ளுக்கு பாருங்கோ, பரபரப்பு குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் நாங்கள் வந்த நேரம். எதால போகலாமா? ஒரு காணொளி எடுக்கிறோம் பாருங்க. இது சந்தை தொகுதியோடு சேர்ந்த சில கடை தொகுதிகளும் இருக்குது. இதுக்குள்ளே வெறையில் அதாவது தெரியல. அந்த அண்ணா கேட்டு தான் வந்தேன் நான். யாராவது பிடிச்சி அடிச்சு போடாதேங்கோ. இந்த பக்கம் பாருங்கோ, பழக்கடைகள். இதில் பழக்கடைகள். ஓ, நிறைய பழங்கள். சாவகச்சேரியில் தான் கூடுதலாக பலாப்பழம் வாங்க வருவீங்க. வாழைப்பழம், பலாப்பழம் எல்லாமே இங்கே வாங்க. எல்லா பழ வகைகளும் இருக்குது. பாருங்க, சந்தை அப்படியே நடந்து போயிடுவோம் கொஞ்சம் தூரம். சந்தை தொகுதி இப்படி இருக்கே பவனீசன். என்ன நீங்கள் போன நேரம் பிள்ளையா அல்லது சந்தை வெறிச்சோடி போயிருக்கான்னு கேட்டால் நாங்கள் போன நேரம் பிள்ளை. ஏனெண்டா 1 மணி 20 நிமிடம் இப்போ மதிய நேரம். இதுவே காலை 8-9 மணிக்கு முன்னம் பெருமமாக இருந்தால் சிறப்பாக அந்த சந்தை தொகுதியை பார்க்க முடியும். இப்போ நான் அந்த சந்தை தொகுதிக்கு போனதுக்கு காரணம், கனடாவில் வாழ்கிற இந்த தமிழர் எங்களோட கதைக்கும் போது அந்த சந்தை பற்றியும் சொல்லியிருந்தார். எனவே அதுக்காகத்தான் போய் வந்திருக்கிறேன். ஏற்கனவே அந்த ஐயாவோட அல்ல அண்ணாவோட, ஐயான்றது மரியாதை பேருன்றதால் ஐயான்னு சொல்கிறேன், அந்த ஐயாவோட கதைத்திருந்தேன். அவர் என்னென்ன கதைத்திருக்கிறாருன்றதை இந்த காணொலியில் நீங்கள் இப்போ பார்க்கலாம். வணக்கம் அண்ணா, உங்களோட பேர்? என் பேர் வந்து ராமன் ஸ்ரீமணிமான். நீங்கள் எந்த இடம்? நான் வந்து சாவகச்சேரி மகளங்கனி. இது வரைக்கும் சாவகச்சேரி மகளங்கனி. மகளங்கனி இதில் இந்த ரயில் ரோடு இருக்குல்ல, ரயில் ரோட்ல இருந்து அந்த முருகன் கோயில் வரைக்கும் மகளங்கனி தான். அதுக்கு அங்கால தான் கச்சாயா? அங்கே தான் கச்சா. இது கச்சா ரோட்டுன்னு சொல்றது. கச்சா ரோட்டுன்னு சொல்றது. நீங்க பிறந்த ஊர் இது? பிறந்த ஊர் சாவகச்சேரி தான். சரி, சாவகச்சேரி எங்கட அம்மாட தாப்பனாக்கள் இந்த அனலதீவு இருக்கு. அம்மா அப்பாட தாப்பனா அனலதீவில் வந்து தம்பி வந்து அப்போ இங்கே வந்து அப்போ மார்க்கெட் கட்டின காலங்கள். அந்த மார்க்கெட்டில் இருக்கிற அரச மரம் இருக்கு, இந்த சந்தைகள் இருக்கிற அரச மரம், மதுரை மரம்லாம் எங்களை நாங்கள் பேரனாக்கெல்லாம் வச்சு கிராண்ட் பேர் தான் வச்சு. அதுக்கெல்லாம் அதான் எங்களோட வீடு, முதல் வீடு. இப்போ இங்கே இருக்கிறீங்களா? புறாவே வந்து காலப்போக்கில் இந்த அரசு புதிய திட்டங்களுக்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் இடம்பெயர்ந்து இங்கெல்லாம் வந்து அரசு சார் வேலையில அப்படி அங்கெல்லாம் வந்தாங்க. எப்படி இடம்? சாவகச்சேரி அருமையான தானே, பல வகைகள், கனிகள், பிரபலியமான சந்தைன்னு சொன்னால் சாவகச்சேரி சந்தை. என்ன பார்த்தீங்கன்னா கடல் சூழ்ந்த இடங்கள், மீன்களாக இருந்தாலும் சரி, காய்கறியாக இருந்தாலும் சரி, இங்கே தான் கூட வாரது. இன்னும் வந்து இப்போதான் இந்த தம்புலேண்டு வந்த இந்த சண்டைக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி சாவகச்சேரி தான் இந்த திருநெல்வேலியோட பெரிய சந்தை. ஒரு நிறைய ஒரு பொருளாதாரம் ஊட்டக்கூடிய ஒரு இடம். இந்த காலப்போக்கில் தெரியாது மக்கள் போராட்டங்கள் அதெல்லாம் எல்லாம் எல்லா பக்கத்துலையும். எதுவும் போர்க்காலத்தில் பெரிய அளவு பின்னடைவை சந்திச்சதில்ல.
சாவச்சேரி பெரிய பின்னாடி தான். சாவச்சேரி அந்த இந்தியன் ஆர்மி காலத்துல தெரியும் நினைக்கிறோம், அந்த நவீன சந்தை இருக்கு தானே, அதுல எல்லாம் கலிகட்டு தாக்குதல் நடத்தி வானூர்திகளால் அதில் ஞாபக ஆக்கள் செத்தது. அது இவர் ஒரே இந்த பக்கத்தில் ஆனகரகு இந்தியாவில் தானே, இந்தியாவில் இது அதிகம் பாதிக்கப்பட்ட சாவச்சேரி. ஆனால் கூடுதலாக அந்த 95 இடம்பெயர்ந்து வந்து இருந்த இடம் தென்மராட்சி தான். இந்தியன் ஆர்மி கால பகுதியிலும் சிரமம் நீங்கள் இந்த பள்ளிக்கூடங்களில் சத்தியமன் பாடசாலை மாதிரி அந்த அதில் இருக்கிற அந்த தேவாலயம் இருக்கிற தேவாலயத்தில் சின்ன இருந்தது. சரி சரி. ஒரு நல்ல ஒரு முதல் தென்மராட்சிக்கு முதல் வளர்ச்சியான இடம் வந்து சாவச்சேரி. இந்த நாவக்குழி கிட்டே நாவக்குழியில் இருந்து அதுல இருந்து எப்படி இங்கால எழுத மட்டும் வாழ்க்கை முன்னு கண்டிங்க அது வரைக்கும் சாவச்சேரி தான். இங்கால பக்கம் பூனே ஏரியா அதெல்லாம் தென்மராட்சிக்கெல்லாம் போயிருந்தாங்க. கிளிநொச்சியோட எப்போ சேர்த்து நான் நினைக்கிறேன் பூநகரே கிளிநொச்சியில் வரதுக்கு இங்கே தனங்களப்பதெல்லாம் வந்து நீங்க என்ன வேலை செய்யறீங்க? நான் வந்து இங்கே வெளிநாட்டில் இருக்கிறேன். வெளிநாட்டுல எவ்வளவு காலம் நீங்க கனடாவுக்கு போயிட்டு 30 வருஷம் 30 ஆண்டு ஆகுது. அது அப்புறம் இப்போ வந்த நாங்கள் அந்த 2010 வந்தது. அது அப்பைகளை இப்படியான வளர்ச்சி அடைவில் போர் முடிஞ்சு காலத்துக்குலாம் வந்து நாங்கள் ஒரு வருஷம். இப்போ நீங்க மற்ற இடங்களோட ஒப்பிட்டு சாவச்சேரி தான் முதல் நிலையண்டு உங்களோட ஊரை முதன்மைப்படுத்துறீங்க, அது மகிழ்ச்சி தான். இதோட ஒப்பிடும்போது கனடா அப்படி உங்களோட கருத்தின்படி சொத்தமே என்றாலும் நம்ம ஊரை போல வரும். என்னதான் குறை இருந்தாலும் இந்த மண்ணிலே இன்னும் நிறைய வளரணும் வேண்டாம். உலகத்துக்கு கட்டிடங்கள் நவீனத்துவங்கள் வளர்ந்தாலும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை இது என்ன இந்த உதயசூரியன் பகுதி மற்றது அந்த மகளங்கனி பகுதிக்கு வேண்டாம். இன்றைக்கு இப்பயும் மக்களுடைய பார்த்தீங்கன்னா இன்னும் 100 ஆண்டு பின்னுக்கு போகுது. கல்வியிலேருந்து கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, தூய்மை, சுகாதாரம், அந்த போதைப் பொருள். நான் ஒரு அறக்கட்டளை ஒன்று வச்சு நடத்துறேன், காமன் கல்வி அறக்கட்டளை. அதன் மூடாக அந்த கிராமத்தில் பள்ளிக்கூடம்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். இப்போட இந்த ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கு சொந்தமாக ஒரு பிள்ளைகளுக்கு ஊக்குவிச்சு சைக்கிள்லாம் கொடுக்குறது, நிறைய விடயங்கள் செய்ய தையல் பயிற்சி வப்பெல்லாம் செய்து நிறைய செய்திருக்கு. இந்த மகளங்கனியில் போய் கேட்டால் சொல்லுவீங்க. காமன் கல்வி அறக்கட்டளை அந்த பாட்டியம்மா அந்த திருவள்ளுவர் சொன்னது நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம். இது நிறைய சிரம் இருந்தாலும் அந்த மக்களுக்கு என்ன புதிய கல்வியில் மற்றது இந்த இன்னும் அந்த இளைஞர்கள் வந்து சரியான வழியில் நடத்தும். போதைப் பொருளுக்கு இப்போ போதைப் பொருள் பெரிய அளவில் இல்லாட்டியும் நான் என்ன சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல்பட்ட சமூகம் வந்து ஒரு கல்வி சார்ந்த சமூகம் படிப்பாம அது இப்போ கூடுதலாக எடுத்துக்கொண்டா கல்வி வளர்ச்சி கூடிக்கொண்டு போகுமே தவிர வீழ்ச்சி அடையாது. ஆனால் எங்கெண்ட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் போர்க்காலத்தில் கூட இந்த எண்ணெய் விளக்குகளை வச்சு கூட மின்சாரம் இல்லாத காலத்தில் எண்ணெய் விளக்கை வச்சு கூட மக்கள் வந்து கல்வியில் முன்னுக்கிறாங்க. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நவீன பொருட்கள்லேருந்து நவீன இயந்திரங்கள்லேருந்து நவீன தொழில்நுட்பங்களை மக்களோட கையிலே இருக்குது. ஆனால் வாழ்க்கை நிலையும் வளர்ச்சி நிலையும் தொலைபேசியை வச்சிருக்கணும். தொலைபேசியில் கூடிய நல்ல விடயங்களை பார்க்குற விட கூடாத விடயங்கள் தான் அதிகமாக பார்த்து இப்படியான தவறான நிறைய நல்ல விடயங்களையும் சில நல்ல அந்த என்ன சொல்லுவாங்க, சில குழந்தைகள் வந்து சில விஷயங்களை எடுக்கலாம், சில விஷயம் பெற்றோர்கள் வகையில் தான் இருக்கு. நான் இன்றைக்கெல்லாம் அந்த பாடசாலையில் ஒரு வாணி விழா நிகழ்வில் கலந்து கொள்ளையில் அங்கே பிள்ளைகள் முன்னே பார்க்க பிள்ளைகளோட வருகையாவது நல்லா இருக்கு, ஆனால் வளர்ச்சி வீதம் குறைவாக தான் இருக்கு. கல்வி வீதம்ன்றது சரியான ஏன்னா பிள்ளைகள் அந்த கொலசி போகிற பயிற்சிகள் எல்லாம் வந்து பிள்ளைகள் பங்கு பெற்றினும். ஆனால் பெற்றோர்களும் அதே அளவு ஆசிரியர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தால் அந்த எல்லா பிள்ளைகளுமே சித்தி அடையக்கூடிய சந்தர்ப்பம். ரெண்டாவது வறுமை, மற்றது போதிய நீங்கள் அந்த இடத்துல அந்த வீடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்றுலாம் 2-3 வீடு நான் என்ன குட்டிக்கு வீடுகள்லாம் காட்டினவை இதை செய்தாங்க அது செய்தாங்கன்னு நம்ம ஆரம்பத்தில் செய்து கொடுத்தோம். அந்த வீடெல்லாம் கட்டி கொடுத்தனாங்க தானே. இப்போ எங்களில் கொஞ்சம் அப்படி பொருளாதார பிரச்சனை செய்யலாம் கிடக்குன்னு போய் பார்த்தோன்னா எனக்கு கவலையாக போகும். 4 குழந்தை ஆயிருக்குன்னு அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு குடும்பம் வாழுமான்றது இல்லை. மேலாளவு தகரங்கள் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா வானம் தெரியுது. இனி வர போகிறது மழை காலம், கீழால் இந்த பூச்சிகள், வண்டுகள், பாம்புகள்லாம் இருக்குது. அதுக்குள்ளே குழந்தையில வச்சுருந்தீங்க என்னென்ன நான் கேட்டேன் என்ன இதுக்குள்ள இருக்கிறீங்க அவ்வளவு வேண்டாம். அவ்வளவுத்துக்கு நிறைய அரசாங்கத்தை விட இந்த பகுதி இருக்கக்கூடிய அது என்ன உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் சரி, மற்றது பிரதேச செயலங்களாவது கொஞ்சம் மக்களை கவனிங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வளர்ச்சி அடைஞ்ச கிராமங்கள் மாதிரி வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் அதான் ஒவ்வொரு இடமும் உள்ளுக்கு போய் இப்போ கிளிநொச்சி நகர பகுதிக்கு போனால் அந்த இடத்த பார்த்து கொண்டு வாராக்கள் யோசிப்பினும் இங்கே போர் நடந்ததாண்டு. ஆனால் உள்ளுக்கு போய் பார்த்தா அந்த போரினுடைய விளைவால் வீடுகள் இழந்த மக்கள், அழிக்கப்பட்ட வீடுகள் என்று சொல்லி அது உள்ளுக்கு இருக்கிற பார்வை வேறு. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ நகரப்பகுதியை பார்த்துட்டு போய்க்க எங்களுக்கு
அதான் உண்மை. தங்களோட வீட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த எல்லாரும் பசியாக்கணும்னு நினைக்கும். நீங்கள் வந்து அது அதுக்கு அந்த மனநிலை வரணும். நீங்கள் வந்து மற்றவர்களை நேசித்து அவர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இங்கே வாழ்க்கையே எப்படி அங்கே மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் அதை விட சில பேர் அதை தவறாக பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் ஒரு உதவி செய்யணுமென்ற மனப்பான்மையில் வாரீங்களென்றாலும் அந்த உதவியை வாங்குறவர்கள் கூட சில நேரங்களில் ஏன்னா நான் கூட ஒன்றில் அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு கடை ஒன்று போட்டு கொடுத்தனாங்க, எனக்கு தெரியாமல் அந்த கடையை வித்துட்டார். அப்போ இப்படியான சில பிழைகளும் இருக்குது எல்லா பக்கத்துலையும். கண்டிப்பாக என்னுடைய நண்பர் இடையில இருக்கிறார். அவர் வந்து நல்ல நிறைய ஒரு அங்கே கிளிநொச்சியோட ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு தொலைபேசி வந்தது, இப்படி நீங்கள் எங்களுக்கு உடனடியாக கண் சிகிச்சைக்கு காசு பண்ண மாட்டேன். அவர் உடனடியாக வங்கியில் போட்டு அவருடைய ஒரு கடன் அட்டை எடுத்து அதில் 4 லட்சம் ரூபா காசு அனுப்பிய பிறகுதான் அவருக்கு தெரியும் அது உண்மையிலே ஒரு உண்மையான தேவைக்கு இல்லை, அவர் ஏமாற்றப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை, அந்த ஏமாற்றப்பட்டவர் அந்த 4 லட்சத்தோடைய தன்னுடைய நாட்டுக்கான பணியை நிப்பாட்டி. அப்போ அவர் இப்போ இந்த 10 வருஷம் இப்போ அனுப்பிக்கிறோம் 4 கோடி ரூபாய் அனுப்பிடுவோம். யாரை நாம் என்ன ஒரு சிலர் செய்கிற தங்களோட சுயநல தேவைகளுக்காகவும் அந்த ஏமாத்தலாம்ன்ற ஒரு தீய எண்ணங்களை வந்து ஒட்டுமொத்த உறவுகளையும் பார்த்து. இப்போ நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த வாசல் எல்லாம் கட்டி கொடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் செய்து கொடுத்தோம். இப்போ பிள்ளைகளுக்கு வேல்ராஜன் சொல்லி சாவச்சேரி ஆசிரியர் வச்சு வகுப்பெல்லாம் நடத்தி நிறைய செய்து கொடுத்தோம். ஆனால் காலப்போக்கில் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதுகளுக்கு தேவையற்றது மாதிரியும் இதெல்லாம் ஒரு தேவையில்லாததும் அந்த மாதிரியும் அவைகளுக்குள்ள ஒரு என்ன சொல்கிற ஒரு தலக்கணமோ அல்லது தங்களுக்குள்ள ஒரு கௌரவ பிரச்சனையோட ஒரு பிரச்சனை உருவாக்கி இப்போ அந்த பாடசாலை இப்போ இயங்குறதே இல்லை. மின்சார இணைப்பு செய்து கொடுத்து கதிரை மேய்ச்சல் வாங்கி கொடுத்து அழகாக அதுக்கான பண்டங்கள்லாம் பூசி செய்து கொடுத்தனான். ஒரு 17 லட்சம் ரூபாய்க்கு இப்போ 2015ஆம் ஆண்டு செய்து கொடுத்தனான். நான் இப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கே கவலையாக கிடையாது பார்க்க. முன்னுக்கெல்லாம் மின் விளக்குகள் போட்டு மக்கள் பொழுதுபோக்குகளுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஒரு வளர்ச்சியை உருவாக ஏண்டா அந்த ஒரு இடத்தை வந்து நாங்கள் தூய்மைப்படுத்திக்க அந்த ஒரு புனிதப்படுத்தி ஒரு நல்ல இடமா கொண்டு வரக்க அந்த இடம் ஒட்டுமொத்த சமூகமும் மாறும். சாவச்சேரி இந்த நவீன சந்தை வரையிலேண்டா சாவச்சேரி ஒரு அடையாளம் இருக்கு. ஒரு இடம் உருவாகி அது அந்த இடத்துக்கான அடையாளம் வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த சந்தை வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புற விலைகளும் வந்து கூடுதலாக சந்தை வருதுனாலே அங்கே உற்பத்திகள் கூடவா இருக்கிறது தான் வேலை வாய்ப்பு சுற்றி இருக்கக்கூடிய காணிகள் மற்றது அங்கே இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சி பொறுப்பு அந்த உருவாண்டா அதுக்கு சேர்ந்து சகல விடயங்களும் பிரதேசம் வரும், மற்றது மாநகராட்சி வரும், அதுக்கேற்ற மாதிரி சகல விடயங்களும் வரும். அப்போ அதுன்றது ஒரு மக்களுக்கான ஒரு முன்னேற்றம். இப்போ பார்த்தீங்கன்னா இது முதல் வந்து நகர சபையாக தான் இந்த பிரதேச சபையாக தான் இப்போ வந்து நகர சபையாக மாற்றி இப்போ வந்து பெரிய ஒரு நகரமாக மாறி வந்து கிராமம் மாதிரி தான் இருந்தது. அப்போ அப்படியான மாற்றங்களுடைய அவையே மட்டும் மாறிச்சிருக்க மக்களே கவனிக்கின்ற அடிப்படையில் இருக்கிற மக்களும் நீங்கள் இங்கே தொடங்கினீங்கண்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பகுதி ஃபுல்லாக இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் எப்படி வாழ்றான்றது சரியான கல்விக்கு நீங்கள் இடத்துல அந்த உதவி அப்படி 2-3 அப்படி தொடர்ந்து அந்த பக்கம் ஃபுல்லாக போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். வளர்ச்சி என்றது வந்து எல்லா உடம்பு வந்து எங்களோட உடம்பு வளரைகளை சரிசமம் வளர்ந்தா தான் வளர்ச்சி. உடுப்பு மட்டும் வளர்ந்தா அதோட உடுப்பை மட்டும் நல்லா போட்டு கட்டி மாறி போயிடும். அந்த கட்டியில் இருக்கிற மக்கள் வலியாக தான் இருக்கும். நிறைய பொம்பளை பிள்ளைகள் தனி மனிதர்கள் நல்ல தனி உழைப்பால் தங்களையும் பாதுகாத்து தங்களோட வீடு சுற்றத்தையும் பாதுகாப்பு வச்சிருந்து நல்லா வந்துக்கிறாங்க. சிலர் வந்து கிடைக்கிற உதவியும் சரியாக பயன்படுத்துறது இல்லை, தாங்களும் முயற்சி செய்யுது. நீங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு போகும்போது இப்போ கிடைக்கிற வந்து போனாலும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இளைஞர்களினுடைய கல்வி ஈடுபாடு அல்லது இளைஞர்களினுடைய செயற்பாடுகள் இது போன்றவற்றை இப்போ ஒப்பிடும்போது எப்படி இருக்கு, என்ன மாறுபாடு? 200% கீழே தான். அது என்னென்ன மாறுபாடு? காலத்தில் வந்து முதலாவது எங்கள் எல்லாருக்கும் வந்து நூலகங்களுக்கு போகிற பழக்கம் இருந்தது, தெய்வ வழிபாடுகள் இருந்தது. அப்போ ஒரு பண்பாடு வீட்டிலேயே உருவாயிருக்கு. இங்கே அப்படி இல்லை, காலையில் இருந்தோடனே தொலைபேசி இருக்கு, வெளிநாடுகள்லேயும் தொலைபேசி இருக்கு. ஆனால் அந்த சமூகத்தில் அது ஒரு அங்கம் தான். அதே வாழ்க்கையாண்டு இல்லை வேண்டாம். வெளிநாட்டில் அவங்களாம் எல்லாம் கண்டுபிடிச்சோம், நாம் அதை பயன்படுத்துகிறாங்க. கண்டுபிடிச்சவன் வந்து அதை தன்னை தேவைகளுக்கு பயன்படுத்தி இன்னும் அடுத்த படிக்க போகிறான். நம்மளெல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் தொலைபேசியும் மற்ற போதைப்பொருள் அப்படி இந்த தேசத்துக்குள்ள வந்து கிணது. 30 ஆண்டுகளுக்கு முன்னம் அப்படி இருந்தது. 30 ஆண்டுகள் போதை பண்ணா என்னன்னே தெரியாது. போதை பண்ண அதாவது கல்லு அப்படியான இதுகள் அது இயற்கையோட. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுலேயும் இருந்து நாங்கள் ஒரு 18-19 வயசுல இருந்தேன். அந்த எங்களுக்கு அது நீங்கள் எத்தனை வயதில் வெளிநாட்டு போனீங்க? நான் போய் 21, இங்கேருந்து 18 வயசு. 18 வயதில் அந்த நேரம் கழிச்சு அதெல்லாம் படிச்சு நாங்கள் படிச்சு அதெல்லாம் படிச்சு. அந்த நேரம் இளைஞர்கள் எப்படி நாங்கள் அந்த நேரம் இளைஞர்களான ஒரேயான சிந்தனை வந்து படிப்பு, மற்றது விளையாட்டு.
அதுதான் உண்மையான என்ன. மற்றது 2வது போர்க்காலத்தால் அந்த எல்லா இடங்களாலையும் வந்து ஒவ்வொரு ஒரு சமூகம் சார்ந்து அல்லாட்டி மக்கள் சார்ந்து அந்த கலப்புகள் வரைகள் அதுகள் கொஞ்சம் பிரச்சனை உருவாக்கணும். அதுகளாலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது மக்களுக்கு. ஆனால் 30 ஆண்டு முன்ன பார்த்துக்கு இப்போ சரியான வித்தியாசம் எங்களுக்கு. இப்போ நான் நிறைய விடயங்களை கவனிக்கல. பிள்ளைகள் இப்போ வேறுங்க ஒரு தலைமுடியை கூட ஒரு நிவர்த்தி செய்கிற மாதிரி இல்லை. கோயிலுக்கு பார்த்தா கூட காய்ச்சட்டோடு தான் பெறாரு. அது ஒரு பண்பாடு. அங்கேயே எங்களை நாகரிகம் பண்பாடு அழிஞ்சு போகும். எந்த ஆலயத்தில் நீங்கள் பாருங்க 6வது வேட்டியோ சால்வையோ இல்லாட்டி சாதாரண ஒரு ஏதாவது ஒரு உடுப்பு ஒரு நல்ல உடுப்பு போட்டு பாருங்க. நீங்கள் 30 ஆண்டுகளுக்கு முதல் போய் எத்தனை ஆண்டுக்கு பிறகு முதலான நாட்டுக்கு வரணும்? 2010. இங்க இருந்து முதலா எப்போ போனீங்க? 95 போய் அதுக்கு பிறகு இந்தியாவில இருந்து அப்புறம் 5 வருஷம் அங்கே இருந்து நாங்கள் படிச்சுட்டு தான் அப்படியே வந்து நாங்கள் கனடாவுக்கு போனீங்க. அப்போ 15 ஆண்டுகள் நாட்டிலே இல்லை. 15 ஆண்டு கழித்து 2010ஆம் ஆண்டு முதலா இங்க வந்த நேரம் எப்படி உணர்வு? இந்த நேரம் நல்லா இருக்கு. அதாவது 2010ஆம் ஆண்டு வந்த போது ஒரு 95ஆம் ஆண்டு தொடர்ச்சி ஒரு 90% மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து அந்த என்னென்னா ஒரு போர்க்காலமாக இருந்தாலும் ஒரு அடையாளம் ஒன்று இருந்தது. கட்டுப்பாடான ஒரு அந்த தவப்பர் இல்லாத நாடு அந்த 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 கட்டமைப்புக்குள்ளே இருந்தது. அதாவது அப்போதான் ஆரம்பம். 2009 முடிஞ்சு 2010 நீங்கள் ஓரளவு 90% பார்க்குறீங்க. அதுக்கு பிறகு பாதை திறக்கப்பட்ட பிறகு போதைப் பொருளும் அதிகரிச்சது. அதான் உண்மை. அதை தான் சொல்லுவாங்க. ஏன்டா பாதையில் துணந்தா. இப்போ பார்த்தேன் நான் கனடாவில் கேட்க ஒரு ஊடகத்தில் பேசுகிறேன். இப்போ மதிப்புக்குரிய கவர்னர் அவரோட பேசுகிறேன். அப்போ அவரை நேரடியாக கேட்டான். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யாழ் மாவட்டம் எல்லா இடங்களும் வந்து கட்டுப்பாடுன்றது அரசு சார்ந்தது கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் இதே முன்ன ஒரு காலத்தில் இப்போ எந்த விதமான இதுவும் இந்த மண்ணில் காணலைண்ணா. நாங்கள் காணல ஒன்றையுமே காணல. எந்த வித போதைப் பொருளோ அல்லாட்டி எந்த களவுகளோ அல்லாட்டி சிறுவர் துஷ்பிரியங்களோ அல்லாட்டி பெண்கள் பாதிக்கப்படுறதோ காணல. இப்போ அப்படி இருந்த ஒரு தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்படியான தலைகளான மாற்றம் வர்றதுக்கு என்ன காரணம்? நாங்கள் இப்போ அதுக்கு பிறகு யார் பொருட்படுத்தார்களோ பொருட்படுத்த பிறகு அந்த 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 பழைய நிலை மாறி ஒரு வித்தியாசமான நிலை உருவாகி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடங்கள் எப்படி இருக்குமென்னு நினைக்கிறீங்க? இந்த பொறுத்த மட்டும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் நல்லா இருக்குமான்றது கேள்வி. ஏன்னா இந்த ஒரு நாட்டின் எதிர்காலம் வந்து ஒரு வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுறாங்க. அந்த வகுப்பறையில் கூட இன்றைக்கு சிறப்பாக இருக்குமான்றது தெரியாது. மற்றது வழிகாட்டிகளும் என்னென்னா ஒரே இது வந்து எல்லாருடைய சிந்தனையும் வந்து இலகுவாக அந்த சுகபோகங்களை அனுபவிக்கணும்ன்றதாலேயே கஷ்டப்பட்டு உழைக்கணும்ன்றது இல்லை. புலம்பெயர்ந்த தேசத்தில் உறவுகளுக்கெல்லாம் நிறைய எதிர்பார்ப்பு. இந்த மண் பழையபடி நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். அந்த கல்வியில் போர்களை தாங்குற சக்தி ஒருத்தருக்கும் இல்லை. இனிமேல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்ல ஒரு இனம். அதாவது எங்களோட பண்பாடுன்றது அதுக்காக பண்பாடுன்றது கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ஒரு எங்களுக்கான ஒரு அடையாளங்களை பேணி பாதுகாக்கும். யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு காலத்தில் அந்த தமிழ் இந்திய திரைப்படங்களே பார்ப்பீங்க. யாழ்ப்பாணம் மண்டைகளாக சொல்லுவாங்க அந்த ஒரு நல்ல சிறப்பு தூய தமிழ் அது மற்றது பண்பாடு கலாச்சாரம் உடைகள் எல்லாமே இருக்குது. இப்போ அப்படி இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் இந்த சாவச்சேரி நகர பகுதிக்குள்ளே நடந்து பாருங்க, புதிதாக வர கடைகள் எதுவுக்குமே தமிழ் பேர் வைக்கணும். பிள்ளைகளுக்கே பேர் இல்லை. அதுதானே பிள்ளைகளுக்கே பேர் இல்லை. ஏன் இப்போ கோவில்கள் பேரை பார்த்துனீங்க? மன்னிக்கோட ஒரு அண்டை பள்ளிக்கூடத்தில் போகிறேன். இந்து பௌத்தம் கிறிஸ்தவம் இஸ்லாம்ன்று ஹிந்துன்றது எங்களுக்கு சம்பந்தமே. சைவ சார். ஆனால் அந்த தெளிவு இன்னும் இந்த இளைஞர்கள் மத்தியில் வேற. இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற இந்த ஒரு 2 வயசு 5 வயசுக்குள்ள அந்த பள்ளிக்கூடத்துக்கு அதை படித்தா அதுதான் அந்த 7 வயசுக்குள்ள அந்த பிள்ளை நாங்கள் படித்தது சைவ நெறி. சைவம் தான் இப்பயுமே எங்கட இதுலேயே சைவம்னு தான் இருக்கு. இந்த பாடம் வந்து சைவம் தான். இது வந்து அங்கே ஆங்கிலேயர் காலத்தில் மதங்கள் பிரிக்க இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட ஒரு எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கிறது. அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம். நீ இன்னொரு இனத்தை அழிக்கணும்னா அவனுடைய மொழியை நீ கற்றுக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கருணாநிதிக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவரை மாதிரி ஒரு தடவை தமிழ் எழுத மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க. அப்படி படித்து கடைசி தமிழை அழிச்சு தமிழ் அடையாளமே எல்லாம் ஆகி இதுதான் அந்த இன அழிப்பு வந்து. சரி அண்ணா, நன்றி. ஒரு குறுகிய நேரமாக இருந்தாலும் வீதியில் சந்திப்பு நிறைய விஷயங்கள பேசணும். எல்லாரும் வந்து இந்த மக்களுடைய பிரச்சனையில பேசணும். நிறைய பேசலாம். இங்கே எல்லாம் ஒரு காணொலியாக வந்து ஒரு காணொலியாக போயிடும். நாளைக்கு எங்களே கேள்வி இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ இங்கே இருந்திருக்கலாம் தானே, செய்திருக்கலாம். அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன
என்ன செய்ய இருந்திருக்காங்க நாங்கள் அங்கே இருந்தபடியாலேயும் எங்கள் நாட்டுக்கு நல்லதான் செய்துட்டு என்ன எங்களோட புலம்பெயர்ந்த உறவுகள் இருந்தபடியாக தான் இன்றைக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையும் ஒரு புலம்பெயர் உறவுகள் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம்னு சொல்கிற வீட்டிலேயே 4 பேர் வெளிநாட்டில் இருப்பேன் அவர்களால் தான் அவங்க இந்த குடும்பம் நல்ல அனுபவத்தில் சொல்லுறேன். நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்தாலும் அதிகம் நேசிக்கிற இந்த தேசம் உண்மையில் விட்டுட்டு போனா பெருமையாகவும் திமிரோடும் செல்லுவேன்னு கேட்டால் எங்கட மக்களுக்காக நாங்கள் உழைச்சு கொண்டிருக்கிறோம் நல்லா செய்ய கொண்டிருக்கிறோம். நான் மட்டுமே எத்தனையோ 80% ஆட்கள் இதே இன்றைக்கு இங்கே ஒரு புலம்பெயர் தேசத்துலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரத்தை உடைக்கினா எங்கள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அவரை கொண்டு போகிறேன். அதே மாதிரி ஒரு கட்டிடத்தை கட்டினா இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தேசத்தில் இவ்வளோ வளர்ச்சியும் காரணம் ஏன்னா இங்கே மக்களுடைய நிலை தெரியும் விளங்குது. ஆனால் அவர்களும் அங்கேயே தங்களோட காலை இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்துலாம் அமெரிக்கா கனடாவில் இருப்பினும் ஆனால் அவை பக்கத்து நாட்டை பற்றி பேசிக்க மாட்டேன். எங்கட உறவுகள் அப்படி இல்லை. இங்கேருந்து அங்கே போய்ட்டு வானொலி விரிவாக்கி வானொலி மூலமும் நிறுவனங்கள் மூலமும் ஏன்னா கூட எத்தனையோ பேர் தொலைபேசியில் அழைச்சி இப்படி உங்களோட அந்த நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒன்றும் தர வேணாம் நீங்கள் அவையில் எங்களோட இணைச்சி விடுங்க நாங்கள் அவைக்கான கல்வியை நாங்களே கொடுக்குறோம். அது இந்த அவைக்கான இலத்தினங்கள் மணிக்கணனி மற்றது தொலைபேசி மற்ற அவருக்கான புத்தகங்கள் அதுக்கான சில எத்தனையோ எங்களை தொடர்பு கொண்டு நான் எல்லாம் கொடுத்து அப்படி நடந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் பல லட்சங்களில் இங்கேயுமே உழைக்கிறார்கள். இப்போ வெளிநாட்டை விட இங்கே உழைக்கிறார்களும் இருக்கணும். தொழில் ரீதியாக நிறைய முதலீடுகள் செய்து முன்னிலையில் இருக்கிற இப்போ 100% உழைக்கிறவர்களில் இங்கே கொடுக்கறதுக்கான மனநிலையோடு இருக்கிறவர்கள் மிக குறைவு. ஆனால் புலம்பெயர் நாடுகள் எடுத்துக்கொண்டா அங்கே உழைக்கிறத மாதிரி கொடுக்கறதுக்கும் யோசிக்கணும். அதான் வித்தியாசம். புலம்பெயர்ந்த தேசத்தில் வந்து இப்போ ஒன்றை இழந்தா தான் ஒன்று நேரமாக தெரியும் கேட்கல தெரியா. இப்போ நாங்கள் அங்கே காசு எவ்வளோனாலும் சம்பாதிக்கலாம் பிரச்சனை. ஆனால் அந்த காசை வந்து செலவழிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் குறைவு. ரெண்டாவது என்னென்ன அந்த உழைக்கிற காசை வந்து இப்போ இங்கே இருக்க உறவுகளை பார்க்க எங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு உதவணுன்ற மனப்பான்மை இயற்கையாக வருகிறோம். நாங்கள் வாழ்க்கை இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு அங்கே எந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நச்சு சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா அது எங்களோட பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நாட்டுடைய வாழ்வாதாரம் இருக்குது. சரியா இப்போ நான் ஒரு நாளைக்கு $500-300 சம்பாதிக்க உழைக்கிறேன்னு சொன்னேன். அதில் ஒரு $20 கொடுத்தா இந்த பிள்ளைக்கு சிறப்பாக இருக்குது. இங்கே 60 நேரம் உழைக்கிறோம் ஒரு நாளைக்கு உழைக்கிறோம். இப்போ அந்த நினைச்சோன்னே இப்போ எங்களோட குழந்தை ஒரு தான் விரும்பி ஒரு குளிர்பானத்தையோ இல்லாட்டி ஒரு பீட்சாவையோ அந்த விரும்பி சாப்பிட்றது வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அந்த காசு பெரிய காசு. இங்கே குழந்தை இங்கே பீட்சா கடை இருக்குது. ஆனால் எத்தனை பிள்ளை அந்த கடை போயிருக்கு சொல்லுங்க. KFC இருக்குது. எத்தனை பிள்ளை போயிருக்கு சொல்லுங்க. எவ்வளோ ஏக்கமாக இருக்குது சொல்லுங்க. அந்த அது அப்போ அதுகளை அப்படியான சிந்தனையில் அப்படியான இதுகளை பார்க்கலாம் நாங்கள் கேட்குறார்கள். அந்த தங்கட பிள்ளை இவ்வளோ பேர் சரி அது அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு இல்லை. ஏன்னா தேவையில்லை. இப்போ நாங்கள் அங்கே போய்ட்டு 30 வருஷம் தான் எங்களுக்கு என்ன ஒரு உறவு இப்படியும் வாழலாம் ஒன்று வாழலாம். அங்கே அந்த உழைக்கிற காசு எடுத்து பேங்கில் போடலாம். அவரடியாக இதாக ஒன்று செய்யலாமல் இதெல்லாம். ஆனால் அந்த அங்கே இருக்கிற மக்கள் கூடுதலானவர்களுக்கு அந்த என்னென்னா இங்கேருந்து போனாங்க தானே இந்த வலியும் வேதனையும் அனுபவித்த மக்கள் இருக்குது நிறைய. அதுக்கு நிறைய இன்னும் தேவைகள் இருக்குது. நிறைய தேவைகள் இருக்குது. இது என்னுடைய மன உணர்வு. நானே அங்கே ஊடகங்களில் பேசிக்கலாம். அந்த சில போல களியாட்டங்களெல்லாம் செய்ய நான் அங்கேயே பெரிய விதத்தில் அவரோட சண்டை பிடி வேண்டாம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் நாம இன்று வரைக்கும் நாம் இங்கே இந்த நாட்டில் வாழ்கிறோம். ஆனால் உண்மையான எங்களுக்கான அடிப்படைன்றது இந்த நாட்டு தான் நாங்கள் செய்வோம். உண்மைதானே பெரிய சண்டையெல்லாம் வரும். சில ஊடகத்தில் நிறைய நல்ல கருத்தும் பெறும். நிறைய பேர் ஆதரிப்பார், நிறைய பேர் எதிர்ப்பார். நான் சொன்னார் மரபு கிழங்கு சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம். அது கடையில் வீட்டையுமே இங்கே சாப்பிடலாம் தான். அது சும்மா ஒரு இடத்த எடுத்து அதுக்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கிறோம். அந்த காசை இங்கே கொடுத்தா கூட அது பிள்ளைகளுக்கு இருப்ப கல்விக்கு பயன்படும் இல்லாமல் அப்படி வாதங்கள் நடந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மக்களாக தான் நான் யோசிச்சாலும் புலம்பெயர்ந்த உறவுகள் எல்லா நாட்டிலையும் வந்து உதவி செய்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம். சரிண்ணா, நன்றி. எனக்கிட்டங்களோட கதைச்சதுக்கு நன்றி. சரி மக்களே, இப்போ இந்த காணொளியில இருந்து விடைபெற போகிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிவத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.